ஒரு 2 மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. 2 சேர்த்து என்ன கறவை சொல்றீங்க எப்படிங்க? நான் 2 சேர்ந்து ஒரு 50 லிட்டர் பக்காவா வருங்கண்ணா. ரெண்டுமே மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கு. ரெண்டுமே 6 பல்லுங்கண்ணா. 2ஆம் நீத்து மாடு. ஓகேங்க. ரெண்டும் நான் பாத்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடுங்கண்ணா. 2 பாத்துங்க மடிச்சிட்டு பாருங்க. ரெண்டுமே ஒன்ன கண்டாப்ல இருக்குங்கண்ணா. அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும். மாடு குவாலிட்டியில வந்து என்னைக்குமே காம்ப்ரமைஸ் இல்ல. நம்ம எப்பயும் சொல்லலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் போலாம். ஆனா இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் வியாழக்கிழமை கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். ஆமாங்க. மாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்பும் சரி ஜெர்சியும் சரி ஓரளவு நல்லா ஒரு அழகாவே சூப்பராக பார்த்து எடுத்துருக்கோம். இன்னைக்கு சந்தை வந்து பாத்தீங்கன்னா காலையில நீங்க ஒரு 4:30 மணில இருந்து ரொம்ப பிஸியாவே எடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப நம்ம உள்ளேயும் நம்ம வந்து நீங்க மக்கள் கிட்ட எப்படி வாங்குறீங்க, என்ன மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துருக்கோம். இன்னைக்கு மாடுகள்லாம் எப்படி அமைஞ்சுது, இல்ல இன்னைக்கு மாடுகளோட ரேட்டுகள் எவ்வளவு குறைவா நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படிங்கறத பத்தி பேசலாமா? நீங்க ஒவ்வொரு மாடா பத்தி சொல்றீங்களா? சரிங்கண்ணா. இன்னைக்கு எப்படி நான் அமைஞ்சது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்லயே மாடு எடுத்திருக்கோம். நம்ம ஜெர்சிலே மாடு எடுத்திருக்கோம்னா இன்னைக்கு ஹெச்எஃப்ல பாத்தீங்கன்னா அதிக லெவல்ல எடுத்திருக்கோம். இன்னைக்கு ஹெச்எஃப் ஜெர்சி ஃபார்ம் டைப்ல எடுத்திருக்காங்க. வீடியோஸ் தேவைப்படுறவங்களும் எடுத்திருக்காங்க. சரிங்க. நம்ம ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்திருக்காங்க. ஓகேங்க. நம்ம ரெகுலரா 1 by 1 மாடை பார்க்கலாம். இன்னைக்கு மாடு ஓரளவுக்கு செலக்ஷனா இருந்தது. மாடு ஓரளவுக்கு வரத்து அதிகமா வந்திருந்ததுன்னா கஸ்டமர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி செலக்ஷனோட மாடு செலக்ட் பண்ணி எல்லாம் சொல்லி பார்த்து மாடு எத்தனை நேத்து பார்த்து எல்லாம் தரவா செக் பண்ணி இன்னைக்கு மாடு எடுத்துருக்கேன். ஓரளவுக்கு இன்னைக்கு கர்நாடகா கஸ்டமர் வந்திருந்தாங்க, தமிழ்நாடு கஸ்டமர் வந்திருந்தாங்க. எல்லா கஸ்டமருக்கு நீங்க மாடு எடுத்துருக்கு. பார்க்கலாம். எல்லா மாடு இருக்கு, கஸ்டமர் இருக்காங்க. நம்ம 1 by 1 பாக்கலாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் பார்க்க போற பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல 2ஆம் நீத்து மாடுங்கண்ணா. 6 பல்லு கண்ணு போட்டுருக்குங்கண்ணா. கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 9 ஒரு 18 லிட்டர் சொல்லாங்கண்ணா. ஓகேங்க. ஆமாங்க. நல்ல மாடு. இது 2 ஜோடி எடுத்துருக்குங்கண்ணா. இது 2 கர்நாடகா போகுது. இது ரெண்டுமே 6 பல்லு. ரெண்டுமே கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குன்னா. இது பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 20 கறக்கணும். ஓகேங்க. இது அடுத்து பாத்தீங்கன்னா 3 மாடு எடுத்திருக்காரு. சரிங்க. இது பாத்தீங்கன்னா தலைச்சங்கடாரி 2 பல்லுங்க. 2 பல்ல மடிச்சிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. கொம்பு தலைச்சங்கடாரி 2 பல்லு. ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா கரை ஒரு 15-16 சொல்லி கொடுத்துருக்கேன். மாட்டுக்கார 20 சொன்னாரு. நம்ம ஒரு 8-16 சொல்லியிருக்கோம். நல்ல ஹெவி சைஸான மாடு. அடுத்தது பாத்தீங்கன்னா அது 2 மாடு ஜோடி எடுத்திருக்கு. மொத்தம் 3 மாடு எடுத்திருக்காரு. நான் வாங்க விட நீங்க குறைச்சு சொல்றது நம்ம 2 லிட்டர் 3 லிட்டர் கம்மியா தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து அதுக்கு தகுந்த மதிப்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கெப்பாசிட்டி கம்மியா தான் கறக்கும். சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் நேரடியா பக்கத்துல நிக்கிறாங்க. பேசலாமாங்க? கர்நாடகா கஸ்டமரா தமிழ்நாடு கஸ்டமர்? வணக்கங்க. ஆனா நம்ம எத்தனை மாடு வாங்கலாம்னு நினைச்சீங்க? இப்போ எத்தனை வாங்கிருக்கோங்க? ஓகேங்க. ஓகேங்க. 3 வாங்கியாச்சு. 3 திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அண்ணனை ஃபாலோ பண்ணி நீங்க வந்திருக்கீங்க. எவ்வளவு நாளா வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க மாடு உங்ககிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி? ஒரு 6 மாசமா பார்த்துட்டு 6 மாசமா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. இப்போ 6 மாசமா நீங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட குட் கமெண்ட்ஸையும் பார்த்துப்பீங்க, பேட் கமெண்ட்ஸையும் பார்த்துப்பீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்திருக்கும் போது எப்படி இவங்க கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட தேர்வு இருந்துச்சுங்க? நாங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு வந்தோம். மாடு நல்லா பார்த்து வாங்கி கொடுக்குறோம். சரிங்க. ரேட்டெல்லாம் பார்த்து அனுசரிச்சு வாங்கி கொடுக்குறோம். உங்களோட அனலைஸ்ல அதுவே தெரியுது. அதாவது இவங்க நல்லா பார்த்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. சரிங்க. இப்போ வந்து 3மே திருப்திகரமா அமைஞ்சதா? சரிங்க. சரிங்க. என்ன கறவையில கேட்டிருந்தீங்க? ஒரு 20 லிட்டர்ல கேட்டோம். இப்போ 1 16 2 மாடு சேர்ந்து 50 லிட்டர். 2 மாடு சேர்ந்து 50 லிட்டர். ஓகேங்க. சரிங்க. அண்ணா அடுத்து பார்க்கலாமா? சரிங்க. இதுதான் அண்ணனுக்கு என்னண்ணா? அண்ணா இல்லைங்கண்ணா, அந்த மாடு 1, இது 2 மாடு ஜோடிங்கண்ணா. இது 2? ஆமாங்கண்ணா. ஹெவி சைஸான மாடு. 2 மாடு சேர்ந்து 50 லிட்டர் பக்காவா கறக்கணும். இது 2 சேர்ந்து? ஆமாங்கண்ணா. மார்க்கெட்லயே டாப் குவாலிட்டியான மாடு. ஹெவி சைஸ். 2மே மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்குண்ணா. மாட்டை கூட அவுக்கலாம். நல்ல பிரீடு மாடுங்க. சரிங்க. சரிங்க. 50ன்னா வந்து அது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நார்மலா தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் மேலேயே கறக்கணும். ஆனா கறக்கும்னா இது பாத்தீங்கன்னா நல்ல மடி செட் வரும். இன்னொரு 15 நாள் டைம் இருக்கு. ஓகேங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் டைம் இருக்கு. 2மே காம்படிஷன்ல தான் இருந்தது அந்த மாடு. அப்படி இருந்து மாடு நம்ம ஒரு எப்படி சொல்றது, நம்ம மூஞ்சிக்கோசரம் மாடு கொடுத்துருக்கோம். ஓகேங்க. 2மே நல்ல மாடு. 2மே மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்குண்ணா. 2மே 6 பல்லுங்க. 2 அண்ணன் தான் பொம்மடியில இருந்து அந்த கஸ்டமர் தான் எடுத்து திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. எடுத்துருக்கு. சரிங்க. சரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 2 மாடுங்கண்ணா. இது 1ங்க, அடுத்து 1ங்கண்ணா. 2 பல்லு 1. சரிங்க. இது 2 பல்லு தலைச்சங்கடாரி தானே. இது தலைச்சங்கடாரி 2 பல்லு. நம்பவே முடியாத அளவுக்கு நம்ம எடுக்கிற பிரீடு இப்படிதானே இருக்கும். ஹெவி குவாலிட்டியில தான் மாடு எடுப்போம். அது 2 பல்லுங்க. இது 6 பல்லுங்கண்ணா. 2 மாடு அண்ணா எடுத்திருக்காரு. அண்ணன் பேசலாம். வாங்க பேசலாமா? பழைய கஸ்டமர்னா. ஒரு 11 மாசம் ஆச்சு சங்கையில இருந்து வந்திருக்காரு. சரிங்க. ஆனா வணக்கங்க. ஆனா நீங்க அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா பழைய கஸ்டமர்னு சொல்லிட்டாப்ல. ஆமாங்க. அண்ணன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும்போது வந்து என்ன கேட்டிருந்தீங்க, எப்படி அமைஞ்சதுங்க? நாங்க கேட்டது கொஞ்சம் ஹெவியானதா கேட்டிருந்தோம். ஓகே. அவர் எங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டாரு. ஹெவினா மெயின்டெனன்ஸ் பண்ணிடலாமாங்க? பண்ணிடலாம். மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இல்லை. நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாவே. சரிங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கறவையில கேட்டிருந்தீங்க, எப்படி அமைஞ்சது? கேட்டது ஒரு 25 லிட்டர் வர்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்க. இவரு கிட்டத்தட்ட 2 ஒரு 45 லிட்டர் வரும் அப்படிங்கிற இதுல எடுத்து கொடுத்து ஒரு கேரண்டி கொடுத்துருக்கா? கேரண்டியா? சரிங்க. நீங்க எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? இதுக்கு முந்தி அங்க 4 இருக்குங்க. ஓகேங்க. 4 இருக்குது. 1 பால் குறைஞ்சி போச்சு. அதனால அதை சேல்ஸ் பண்ணிட்டு இதை
வச்சுக்கலாமான்ட்டு எடுத்துருக்காங்க புதுசா ஆனா அவங்க ஏற்கனவே நம்மள்ட்ட எடுத்துட்டு போய் ஃபார்ம் டைப் தான் கேட்டிருந்தாங்க, ஹெவி சைஸ்ல தான் கேட்டிருந்தாரு. சரிங்க. 2 மாடு சேர்ந்து ஒரு 45 லிட்டர் சொல்லுவாங்க. ஆமாங்க, தரச்சனொன்னு 2 இது நல்லா அமைஞ்சிரும். ஆமா, சூப்பர் மாடு தான். ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான மாடு, ரெண்டுமே கண்ணு மாடு தான் கேட்டிருந்தாங்க. பால் ரெடி கண்டிஷன்ல கேட்டிருந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கேன். பால் ரெடி கண்டிஷன். ஆமா ஆமா. சரிங்க சரிங்க. நான் அடுத்த கஸ்டமர் ஆத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரு மாடு மட்டும் எடுத்திருக்காங்க, கொம்பு டைப்ல. சரிங்க. ஒரு 6 பல்லு 2ஆம் நீத்து மாடுங்க. ஓகேங்க. நல்ல குவாலிட்டியான மாடு, கொம்பு டைப். அவங்க கிளைமேட் அடாப்டேஷன் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு 15ல இருந்து 20க்குள்ள கறக்கும் கஸ்டமர். ஓகேங்க அண்ணா, வணக்கங்க அண்ணா. சேலம் ஆத்தூராண்ணே? ஓகேங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நான் ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி வந்து வீடியோ பார்த்தேன். சரிங்க. கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி 20 லிட்டர் வரையும் பால், 20 to 25 வரையும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி விசிட் பண்ணிக்கிருக்கீங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 20 to 25 வரை கேட்டிருக்காங்க. இது கண்ணு மாடா இல்ல சென மாடா? சென மாடு. ஓகேங்க. ஒரு 15 நாள் டைம் இருக்கும். சரிங்க. ஒரு 15ல இருந்து 20க்குள்ள வர மாதிரி எடுத்துக்கலாம். கேரண்டியா வரும். ஆமா அப்படிதானங்க? ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து நம்மளை தேடி வரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமர்லாம் வரையில நீங்க என்ன சொல்லி மாடு எடுத்து கொடுக்குறீங்க? ஆனா அவங்க ஃபார்ம் டைப் தேவைப்படுற வரவங்க அவங்களுக்கு மாட்டை பத்தி எல்லாமே தெரியும். சரிங்க. ஆனா அந்த ஒரு மாடு வீட்டு யூஸ் தேவைப்படுறவங்க நம்ம உண்டானது கிராஸ் மாடா எடுத்து கொடுத்துறது. ஓவர் பிரீடு மாடா எடுத்து கொடுத்தாலும் அவங்க மெயின்டைன் பண்ண முடியாது. ஃபார்ம் டைப் கொண்டு போறவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இது மெயின்டைன் பண்றது கொஞ்சம் சிரமம்னு வச்சுக்கோங்களேன். அதனால நார்மலா நம்ம கிராஸ் மாடா பார்த்து எடுத்து கொடுத்தோம். எது நல்லதா இருக்குமோ அவங்க ஏரியாக்கு தகுந்த மாதிரி அடாப்டேஷன் ஆகிற மாதிரி நம்ம பார்த்து நம்மளே எடுத்து கொடுத்தது. சரிங்க. ஆனா உங்களுக்கு திருப்திகரமா அமைஞ்சதானே? ஓகே. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். பார்க்கலாமாண்ணே? அடுத்து பாத்தீங்கன்னா தருமபுரி கஸ்டமர்னா, ஏற்கனவே நம்ம பழைய கஸ்டமர் தான். அண்ணனுக்கு ஏற்கனவே மாடு எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்க. மறுபடியும் இன்னைக்கு வந்து 6 மாடு எடுத்திருக்காங்க. ஓ ஓகேங்க. 6 மாடு டாப் 6 அப்படியே. ஓ சூப்பருங்க. கௌதம்ண்ணா, அண்ணா ஏற்கனவே பழைய கஸ்டமர்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. 6 மாடு மொத்தம் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் நம்ம ரிப்பீட்டட் கஸ்டமர் நீங்க நிறைய பாப்பீங்க. இன்னைக்கு 4-5 ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம மாடு பொருள் நல்லா இருக்கனால திரும்ப வராங்க. கண்டிப்பாங்க. ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. அண்ணனும் நம்ம 2-3 மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாடு எடுத்திருக்காரு. 6 மாடு மொத்தமா வாங்கிட்டாங்க. சரிங்க. அண்ணா வணக்கங்க. அண்ணா வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாடு மொத்தமா எடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னால அண்ணன் கிட்ட வாங்கிட்டு போனதெல்லாம் எப்படி இருந்துச்சு? சொன்ன கறவை எப்படி அமைஞ்சதுங்க? பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி வந்துச்சு. வாங்கலாம், நம்பி வாங்கலாம். சரிங்க. அண்ணன் நம்பி வந்தீங்க, நல்லா அமைஞ்சது. நல்லா. சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கறவையில கறந்துகிட்டு இருக்குதாங்க எல்லாம்? 20-25 கறவை. 20-25 ஆவரேஜா எல்லாமே இது பண்ணுது. சரிங்க சரிங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தருமபுரியாங்க? நம்ம தருமபுரி. சரிங்க. இப்போ கிளைமேட்டுக்குலாம் வந்து இது அடாப்டேஷன் ஆகுறதுலாம் ஈஸி தான். கிளைமேட்ல அடாப்ட். ஓகேங்க ஓகேங்க. சரிங்க, பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க. சரிங்க. அதாவது 6 மாடு எடுத்து கொடுக்கையில வந்து பாத்தீங்கன்னா எப்படி அமைஞ்சதுங்க இது எல்லாமே? 6 மாடு ஃபர்ஸ்ட் பாக்குறது 6 பல்லுங்கண்ணா. சரிங்க. 2ஆம் நீத்து கறவை பாத்தீங்கன்னா ஒரு 20 கறக்கும், ஒரு 15 நாள் டைம் இருக்கு. சரிங்க. இது பாத்தீங்கன்னா 4 பல்லு தலைச்சங்கடாரிங்க. ஹெவி சைஸ் தலைச்சங்கடாரில நல்ல மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்குன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் பக்காவா கறக்கும். சரிங்க. சிவாஜி HF 6 பல்லு 2ஆம் நீத்து. சரிங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் கறக்கும். எல்லாமே ஒரு 15 நாள் டைம்ல மாடு எடுத்துருக்குண்ணா. இதுமே பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் ஆகுங்கண்ணா. நல்லா ஃபைட் பண்ணும். ஒரு 25 லிட்டர் பக்காவா வரும். ஓகேங்க. 6 மாடு சேர்த்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 120 லிட்டர் வருங்க. 6 மாடு ஆவரேஜா ஒரு மாடு ஆவரேஜ் 20 குறை இல்லாம கறக்குங்க. குறை சொல்ல முடியாத அளவுக்கு கறவை. அந்த அளவுக்கு குவாலிட்டியில தான் எடுத்திருக்கு மாடு. மாடு தரத்துல குறையில, மாடு சைனிங் மொட்டையில நல்ல மொட்டையா தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரிங்க. அதே மாதிரி மொட்டையில அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபார்ம் டைப்னு சொல்லி போகையில கண்டிப்பாங்க 20க்கு குறைஞ்சா நீங்க வந்து ஃபார்மா ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லபடியா அமைஞ்சது. ஆமாங்க. சரிங்க, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்க்கலாம். ஓகே. அண்ணன் வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து நம்ம நேரடியா விசிட் பண்ணிட்டு போனாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் லேட் ஆயிருச்சுன்னு சொல்லி நீங்க கூட அனுப்பி விட்டுருந்தீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ கூட நம்ம கேட்டிருந்தோம், டைம் லேட் ஆயிருச்சுன்னு சொல்லி ஏன் அனுப்புறீங்க, நீங்க மாடு எடுத்து கொடுத்தலாமே அப்படின்னு கேட்டிருந்தோம். கண்டிப்பா. என்ன காரணத்துக்காக அனுப்பி விட்டுருந்தோம். இப்போ அவங்க திரும்ப வந்திருக்காங்க, நம்ம நம்பி வந்திருக்காங்க. இப்போ எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம்? அண்ணன் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் விசிட் வந்திருந்தாருன்னா செலக்ஷன் இல்ல அவருக்கு ஏத்த மாதிரி. இப்போ வந்து காலையில் நேரமே வர சொல்லியிருந்தேன், நேரமே வந்துட்டாங்க. சரிங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி 2 மாடு அவங்க வெயிலுக்கு அடாப்டேஷன் ஆகிற மாதிரி கறவையிலே வர மாதிரி 2 மாடு எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்க. இப்போ ரெண்டுமே அமைஞ்சிருச்சு. ஆமாங்க. நான் ஒரு ஆல் பிளாக்ல ஒன்று, ஒரு ஜெர்சில ஒன்று. ஏன்னா வந்து அக்கா வந்து ரொம்ப மும்மரமா சுழி பார்த்திருந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சுழிலாம் எப்படி பார்த்து அமைஞ்சிருக்கு? சுழி சுத்தமா தான் எடுத்திருக்கேன். சரிங்க. ரெண்டுமே சுழி சுத்தி. இது ரெண்டும் சேர்த்து இது ஜெர்சி ஒன்று, ஆல் பிளாக் ஒன்று. சரிங்க. இது ரெண்டும் சேர்த்து என்ன கறவை? நான் ஒரு 35 லிட்டர் சொல்லியிருக்கேன். ஓகேங்க. பணங்கிட்ட பேசலாமா? வணக்கங்க. நான் ஏற்கனவே ஒரு டைம் வந்திருந்தீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனால அன்னைக்கு எடுத்து கொடுக்க முடியல, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்களும் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற யாருக்கிட்டையுமே போகாம மறுபடியும் அண்ணனையே தேடி வந்தீங்க. அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 சரிங்க. அவர் எடுத்து கொடுக்குற மாடு வந்து பாத்தீங்கன்னா நான் விஷுவலா பாக்குற மாடு தான் லைவா பாக்குறது. அவர் இந்த வீடியோல பாக்குற மாடுகளுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரெண்ட் இருந்துச்சு. ஓகேங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மாடு குவாலிட்டி வந்து பெஸ்டா இருந்துச்சு. சரிங்க. சரி, என்கிட்ட இருக்கல, நான் வீட்டுல கறவை மாடு 2 வச்சிருக்கேங்கண்ணா. ஓகே. அண்ணன் கிட்ட 2 மாடு எடுக்கணும் அந்த மைண்ட் செட்டோட தான் நான் வந்தேன் அன்னைக்கு. ஓகேங்க. சொன்ன டைமுக்கு நான் என்னால வர முடியல. ஓகேங்க. இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு கரெக்டா சொன்ன டைம் நான் வந்தேன். வந்தோடனே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கேட்ட மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருந்தாரு. ஓகேங்க. நான் சென மாடு கேட்கல, கறவையிலேயே தான் மாடு கேட்டேன்.
கறவையிலே எனக்கு 2 மாடு எடுத்து கொடுத்துருக்காருங்க. திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. திருப்திகரமா இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப நேரமா பாத்துருந்தீங்க, சுழிலாம் பாத்தீங்க, அதுக்கப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பெரியவங்க இருக்காங்க, அவங்க சுழி சுத்தமான மாடு தான் மேக்ஸிமம் கட்டுத்தரையில் இருக்குன்னு நினைப்பாங்க. சரிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அண்ணன் எடுத்து கொடுத்துருக்காப்படி. மாடும் தரமா தான் இருக்கு. தரமா இருக்குது. தரமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காப்ல. பிடிச்ச ஏன்னா நீங்க செகண்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரையல் தான் எனக்கு. அண்ணன் நான் எடுத்துருக்கிறது எனக்கு பிடிச்ச அண்ணன் வீடியோஸ் பார்த்து அண்ணன் பேச்சு பிளஸ் வந்து அவர் எடுத்து கொடுக்குற மாட்டோட குவாலிட்டி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்து. அதை தாண்டி இப்ப நான் 2 மாடு எடுத்துருக்கிறேன்னா இந்த மாடு எங்க ஊர்ல வந்து நிறுத்தலைன்னா யார் எடுத்து கொடுத்தாலும் கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா அண்ணன் பேர் தான் நான் சொல்ல போறேன். கண்டிப்பா. சரி, என் மூலியமா கண்டிப்பா ரிட்டர்ன் நான் வந்து 2-3 மாடு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் கூட்டிட்டு வந்து. சரிங்களா? கண்டிப்பா அண்ணன் பேர் சொல்லும். கண்டிப்பா அண்ணன் பேர் சொல்லும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்க. சரிங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்த தடவை சந்திக்கலாம். கண்டிப்பாங்க அண்ணன், உங்களுக்கு ரொம்ப நன்றிங்களா. நினைச்சா எடுத்து கொடுத்து ரொம்ப நன்றி. பொறுமையா எடுத்து கொடுத்தீங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா மீட் வாங்க, எடுத்துக்கலாம். கண்டிப்பா வாங்க, எப்பனாலும் வாங்க. சரி, ஓகே, தேங்க் யூ. அக்கௌண்ட் பார்த்தாலே சரி, ஹெச்எஃப்பும் சரி, ஜெர்சியும் சரி, ஓரளவு நல்லாவே இன்னைக்கு பண்ணியிருக்கோம். நம்ம குவாலிட்டியில என்னைக்கு குறையாதுல்ல. கண்டிப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒருத்தங்க ஜெர்சி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பார்க்கலாமான ஜெர்சி. போன வாரம் அந்த கஸ்டமர் உடுமலையில இருந்து வந்திருந்தாங்க. சரிங்க. அவங்க ஒரு 10 மாட்டுக்கு வந்திருந்தாங்க, 5 மாடு தான் எடுத்திருந்தாங்க. இந்த வாரம் வரேன்னு சொல்லியிருந்தாங்களே வீடியோ. இந்த வாரம் வந்திருக்காங்க, 5 மாடு எடுத்திருக்காங்க. சரிங்க. அக்கா பார்க்கலாமா? பார்க்கலாம். சரிங்க. வணக்கங்க அக்கா. அக்கா, நம்ம போன வாரமே வந்திருந்தீங்க. போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹெச்எஃப் 5 தான் அமைஞ்சிருச்சு. இந்த வாரம் ஜெர்சிக்காக கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற மாதிரி செலக்ஷனோட சொல்லிட்டே போயிருந்தீங்க. 4 மாடு 5 மாடு எனக்கு செலக்ஷன் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. எப்படி அமைஞ்சது? அந்த ஹெச்எஃப் எப்படி இருக்குங்க? ஹெச்எஃப் எல்லாமே சூப்பருங்க. சரிங்க. ஒண்ணு கண்ணு போட்டுச்சு, கெடேரிக்கனாவே போட்டுது. ஓகே, சந்தோஷம். அப்புறம் அதுவுமே அண்ணன் சொன்ன எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தான் கரெக்ட். ஓகேங்க. அதாவது அண்ணன் சொன்ன கறவை இருக்குதுங்கிறீங்க. ஓகேங்க. ஆனா அக்கா கிட்ட வந்து நீங்க சொன்ன கறவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ஒரு வாரத்துக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. போன வாரமும் வந்திருக்காங்க, இந்த வாரமும் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது சாட்டிஸ்ஃபை அமைஞ்சிருச்சு. அக்கா வந்து கறவையும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு மாடலாம் எப்படி அமைஞ்சதுங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவரையில தான் எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு ஆல் பிளாக் ஒன்று எடுத்து கொடுத்துருக்கோம். மொத்தம் 5 மாடு எடுத்திருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியா சுழி சுத்தமா தான் பார்த்து எடுத்துருக்கோம். செலக்ட் பண்ணி ஒரு மாடா தான் எடுத்தோம். ஓகேங்க. அக்கா, நீங்க ஏன்னா போன வாரமே சுழி சுத்தமா கேட்டிருந்தீங்க எல்லாமே. இப்போ சுழி சுத்தமா அப்படிங்கல இந்த செவல மாடலாம் எப்படி பார்த்து எடுத்தீங்க? எப்படி சுழி அமைஞ்சதுங்க? எல்லாமே சுழி சுத்தமா தான் திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. ஓகேங்க அக்கா. ஆனா ஒவ்வொரு மாடா பார்க்கலாமா? பார்க்கலாம். சரிங்கண்ணா. 6 பல்லுங்கண்ணா. சரிங்க. இது 2ஆம் நேத்து இன்னொரு 15 நாள் டைம் இருக்குண்ணா. கறவை பாத்தீங்கன்னா ஒரு 15-16 கறக்கும். இது பாத்தீங்கன்னா செம்பூத்துங்கண்ணா. இதுவும் ஒரு 6 பல்லு 2ஆம் நேத்து. இது ஒரு 20 லிட்டர் கறக்கும்ண்ணா. இன்னும் ஒரு நல்ல பைலூஸ் இருக்கு. சரிங்க. இது பாத்தீங்கன்னா இன்னொரு 5 நாள் அவங்க கண்டு போடுறாங்க. இது பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்லயே நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. நல்ல வெயிட். கறவை ஒரு 25 லிட்டர் பக்காவா வரணும். இன்னும் ஒரு 5 நாள் டு 20 நாள் ஆகும்னா நல்லா பை பண்ணுங்கண்ணா இந்த மாடும். ஜெர்சி இன்னொரு ஜெர்சி அங்க இருக்குண்ணா. மொத்தம் 5 மாடு. மொத்தம் 5 இது. ஆமா. சரிங்க சரிங்க. ஓகேண்ணா. இப்போ அடுத்த ஜெர்சில அடுத்த பாத்துனாங்க. கறவை மாடு எடுத்துக்கிறாங்க. ஆமாங்கண்ணா. ரெண்டுமே சேர்த்து என்ன கறவை சொல்லியிருக்காங்க? எப்படி அமைஞ்சதுங்க அக்கா? 18 லிட்டர் 20 லிட்டர் சொல்றாங்க. ஓகே. அமைஞ்சிருக்கு. நல்லா அமைஞ்சிருக்கு. முடிஞ்சிருச்சு. அக்கா, நீங்க இப்ப கறவை பால் கறந்து வச்சிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா கண்ணு வந்து இப்ப குடிச்சிட்டு இருக்குது. 4 கம் செக் பண்ணியாச்சு. 4 கம் நல்லா இருக்குன்னு அவங்களும் பாத்துக்கிட்டாங்க. பார்ட்டிக்காரங்களும் பாத்துக்கிட்டாங்க. பால் கறவைக்கு மாடு சூப்பரா இருக்கு. குணமும் பரவாயில்ல. நரம்போட்டமும் நல்ல நரம்போட்டம் இருக்கு. இவங்க நல்லா பராமரிச்சாங்கன்னா குறையாம அவங்க சொன்னது வரும். சொன்னதுக்கு கூட தான் வரும். முடிஞ்சு குறைஞ்சு வராது. சரிங்க. ஏன்னா வந்து நம்ம நரம்போட்டெல்லாம் பார்த்து நீங்க வந்து சொல்ற போது உங்களுக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஆமா, சொல்லும்போது கொஞ்சம் இனிமே நல்லா இருக்கும். ஆமாங்க. அண்ணன் எப்படி கான்டாக்ட் பண்ணி எப்படி வந்தீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நாங்க வீடியோ பார்த்து வந்தோம். சரிங்கக்கா. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நாங்க விட்டாச்சல். ஓகே ஓகே. 2 மாடும் நல்லா அமைஞ்சிருச்சா? திருப்திகரமா? ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்கக்கா. ஏன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கறவை மாடா பார்த்து வாங்கிருக்கீங்க. கறவை தான் கேட்டு வாங்குனீங்களா எப்படிங்கக்கா? கறவை தான் கேட்டு வாங்கணும். கேட்டு தான் வாங்கிருக்கோம். அக்கா, அது செக் பண்ணியாச்சா? அது தப்பதான் கண்ண பார்க்க போறேன். செக் பண்ண போறீங்க. சரிங்க சரிங்கக்கா. சூப்பர்க்கா. என்ன கறவை வரைக்கும் இருக்கு? எனக்கு ஜெர்சி பாத்தீங்கன்னா 5 லிட்டர்ல இருந்து ஒரு 20 லிட்டர் கெபாசிட்டி வரைக்கும் மாடு எடுத்திருக்கோம். சரிங்க. ஆவரேஜ் ரேட்லயே எடுத்திருக்கோம். பெரிய பட்ஜெட்லயே ஜெர்சி எடுத்திருக்கோம். சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஒரு கண்ணு மாடு எடுத்திருக்காரு. ஓகே. கஸ்டமர் இருக்காங்க, பேசுங்க. அண்ணா, ஒரு மாடு வந்து எடுத்துக்கிறீங்க. எப்படி அமைஞ்சதுங்க? நல்லா அமைஞ்சதுங்க. சரிங்க. என்ன கறவை சொல்லியிருந்தாங்க? எப்படி கேட்டிருந்தீங்க நீங்க ஃபர்ஸ்ட்? வேணும்னு கேட்கலீங்க. ஓகேங்க. 7 கொடுக்கும் சொல்லி 5 கொடுக்கும் சொல்லியிருக்காங்க. ஆவரேஜா 15 லிட்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்போ 15 லிட்டருக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருச்சாங்க. சரிங்க சரிங்க. சூப்பருங்க. ரொம்ப நன்றிங்க. அப்படியே கண்ணு ஊட்ட விட்டு அப்படியே கஸ்டமர் டேரக்டாவே செக் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாண்ணா. இது எப்படிங்க? நான் ஒரு கஸ்டமர் தான் கண்ணு மாடு எடுத்திருந்தாருல 2. சரிங்க. கஸ்டமர் 4 கண்ணு மாடு வாங்கினா இங்க கண்ணு விட்டு காம்பு தரவா செக் பண்ணி தான் நான் மாடு ஏத்தி விடுவோங்கண்ணா. சரிங்க. எப்பயுமே நம்ம உண்டான வழக்கம் அதாங்க. திருப்திகரமா பார்த்து செக் பண்ணி ஃபுல்லா கண்டிப்பா அனலைஸ் பண்ணி ஏத்திடுறது. சென மாடா இருந்தா காம்பு செக் பண்ணுவோம். கண்ணு மாடா இருந்தா இங்க கொண்டு வந்து கட்டி கண்ணு ஊட்டி விட்டு 4 காம்பு தரவா செக் பண்ணி. ஓகேங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரையும் ஓரளவு எல்லாமே பேசியாச்சு. கண்டிப்பாண்ணா. நம்ம நீங்களும் பார்த்து எல்லாமே பேசி முடிச்சாச்சு. ஆமாங்கண்ணா. அடுத்த வாரம் சந்திக்கலாங்க. கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப நன்றி. சூப்பர்.